ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் சென்றது தொடர்பான ஒரு கேலி சித்திரம் இப்ப தமிழர்கள் மத்தியில அதிகமா பகிரப்பட்டு வருது. ஜனாதிபதி அனுரகுமார நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இதன் போது அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்க பல பகுதிகளுக்கு சென்று பல விடயங்களை செய்தாரு. அதாவது யாழ்ப்பாணத்துல கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வச்சாரு. அதே மாதிரி மயிலிட்டி துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பிச்சு வச்சாரு. யாழில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச மைதானத்திட அடிக்கல் நாட்டு விழாவிலையும் அவர் பங்கேற்றாரு. சமீப காலமா தமிழர்கள் மத்தியில மட்டும் இல்லாம சர்வதேச அளவுல எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு விடயம் தான் செம்மணி மனித புதைக்குழி. இந்த செம்மணி மனித புதைக்குழியில ஒவ்வொரு அகழ்வின் போதும் பல மனித எலும்புக்கூட எச்சங்கள் மீட்கப்படுகின்றன. பெரும்பாலான மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை நீதி கோரி போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. பல அரசியல்வாதிகள் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல அந்த பகுதிக்கு சென்ற ஜனாதிபதி அந்த செம்மணி பகுதிக்கு சென்று அந்த மனித புதைக்குழியை பார்வையிட்டு அங்க இருக்க அகழ்வு பணிகள் எப்படி நடக்குதுன்றது தொடர்பா எதுவுமே பார்க்காத ஒரு விஷயம் பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கு. இந்த கேலி சித்திரம் அதனாலதான் இப்ப பரவலா பகிரப்பட்டு வருது.